ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ரெக்கார்ட்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கலெக்ஷன்ஸ்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, நான் வந்து ஒரு டேட்டாஸ்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா? அதாவது பிரேசில், சைனா, இந்தியா, இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேட்டாஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்தாதான் அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேட்டா டைப்ல இருக்கணும். ஓகேவா? அதாவது சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கேன், செகண்ட் ஒன் வந்து நம்பர்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்படி நம்மளால கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது நம்ம ஸ்ட்ரிங்க கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா வேல்யூவும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நம்பர்ல கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து நம்பர்ல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சேம் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றீங்க, அதாவது நீங்க ஒரு கலெக்ஷன்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல உள்ள வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, கலெக்ஷன்ஸ்லாம் ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னா, அரே ஃபார்மேட்ல இருக்கும், இல்லைனா லிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும், இல்லைனா செட்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அரே ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம ஹரிசாண்டலா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது வந்து அரே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ஹரிசாண்டலா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே இது நம்ம டேட்டாஸ் வந்து ஒன் பை ஒன்னா, அதாவது லிஸ்ட் பை லிஸ்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒன் பை ஒன், அதாவது ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது டேட்டாஸ் வந்து செட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட்டு, இதே மாதிரி இன்னொரு செட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது செட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டேட்டாஸ் வந்து ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அரேன்னு சொல்லுவாங்க. அதே இது லிஸ்ட் பை லிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா டேட்டாஸ் வந்து செட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? கலெக்ஷன்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இட் கேன் பி ஆக்சசபிள் த்ரூ அன் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ எனக்கு வந்து இந்த சைனா அப்படின்ற அந்த டேட்டாவை நான் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? அதாவது எனக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்க டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வா, இல்லைனா தேர்ட் பிளேஸ்ல இருக்க டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு வேல்யூ வந்து எதை வச்சு ரெஃபர் பண்றோம், இல்லைனா எதை வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோமோ அதை வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்மளால ஒரு கலெக்ஷன்ல இருக்க டேட்டாவை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூஸை வந்து ரெஃபர் பண்ணி இருக்கிறது, இல்லைனா பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, டேட்டாஸ் ஃப்ரம் தி கலெக்ஷன் கேன் பி ரிட்ரீவ் யூசிங் கலெக்ஷன்ஸ் மெத்தட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கலெக்ஷன்ல வந்து நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாஸை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மெத்தட்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ்ல ஒரு டேட்டாஸ் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது டேட்டாஸ் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணாம சில கேப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்பார்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? அதாவது டென்ஸ் கலெக்ஷன்னா என்ன, ஸ்பார்ஸ் கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேட்டாஸ் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டென்ஸ் கலெக்ஷன். ஓகேவா? அதே இது ஒரு கலெக்ஷன்ல டேட்டாஸ் வந்து கொஞ்சம் தான் ஆக்குபை பண்ணிருக்கு, கொஞ்சம் நிறைய கேப்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்பார்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன். ஓகேவா? கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நெஸ்டட் டேபிள். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வி அரே. ஓகேவா? ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அசோசியேட்டிவ் அரே அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.